மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மே 20, 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஸ் ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு, மக்களவையுடைய 5ஆம் கட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ள 49 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெற இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 கட்ட தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிச்சு. நாட்டின் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 49 மக்களவை தொகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது கட்டமாக திங்கட்கிழமை வந்து வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி. அடுத்து, ஈரான், அதை வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இருந்த ஈரானுடைய அதிபர் நிலை என்னன்னு இன்னும் தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைச்சி வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்த ஹெலிகாப்டர் வந்து மோசமான வானிலை காரணமாக வனப்பகுதியில் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஈரான் அர்பைஜான் எல்லையில் உள்ள அராஸ் நதியில் வந்து இரு நாடுகளும் இணைந்து கட்டிய வந்து 3வது அணையின் திறப்பு விழாக்காக போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இதோட நிலை என்ன அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மோசமான வானிலை காரணமாக அந்த மீட்பு பணியில் வந்து மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியில் என்று பார்த்திங்கன்னா சர்வதேச கலாச்சார மாநாடு வந்து தொடங்குது. சென்னை ஐஐடியில் இந்திய பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சார இளைஞர்களிடையே மேம்படுத்தும் அமைப்பான ஸ்பிக் மேக்கே சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 9வது சர்வதேச மாநாடு இன்றைக்கி வந்து நடைபெற இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்ந்து காஷ்மீர் மன்னராக இருந்த மகாராஜா ஹரிசிங் வந்து பார்த்திங்கன்னா 1947 அக்டோபரில் தனது சமஸ்தானத்தை வந்து இந்தியாவுடன் இணைக்க முடிவெடுத்தார். அதைத் தொடர்ந்து அதாவது காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து சில பகுதியில் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா, இந்த பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஆசாத் ஜம்மு காஷ்மீர் என்றும் கில்ஜித் பல்டிஸ்தான் அப்படின்னும் வந்து பாகிஸ்தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட சரத்து வந்து பார்த்திங்கன்னா 324 ஆர்டிகல் 324 தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுற சரத்து, இல்லைங்களா. தேர்தல் ஆணையத்தை நியமிக்கும் சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சில திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கு. திருத்தங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியுடைய தலைவர், அதாவது பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆகியோர் கொண்ட குழு தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணைய தலைவரை வந்து நியமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து திருத்தம் மேற்கொண்டதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் ஒருவர் வந்து அந்த ஆணையத்தில் வந்து தீர்மானிக்கிற குழுவில் வந்து இணைஞ்சிருப்பார். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் என்ற அமைப்பு வந்து நடத்திய ஆய்வின்படி 2019 மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடி வந்து செலவாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 27,000 கோடி வந்து ஆளுங்கட்சியான பாஜக மட்டும் செலவு செஞ்சுருக்கு. அடுத்து, அறுவை சிகிச்சை பிரசவங்களை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. உலக அளவில் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1980 10 முதல் 15% அப்படின்ற அளவில் தான் இருந்திருக்கு. ஆனால் 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார மைய புள்ளிவிவரத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா 21% உயர்ந்திருக்கு. சென்னையில் இந்திய தொழில்நுட்ப மையம் ஐஐடி மேற்கொண்டுள்ள ஆய்வில் வந்து இந்திய அளவில் அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவங்கள் வந்து பார்த்திங்கன்னா 17.2% இருந்த நிலையில் 2016 வந்து 2016லேருந்து 21 வரைக்கும் 21.5% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. தமிழ்நாடு, சத்தீஸ்கர் ஆகிய 2 மாநிலங்களின் நிலை குறித்தும் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2019-21 காலகட்டத்தில் அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா 40% அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்கு. இந்திய தேசிய சராசரியான 16% வந்து இது ரொம்ப அதிகம். இது சத்தீஸ்கரின் 10%, தனியார் மருத்துவமனையில் 64.2%, தேசிய சராசரி வந்து 49.7ஆகவும் சத்தீஸ்கரில் 58.9ஆகவும் இருக்குது. ஓகேங்களா. கர்ப்பிணிகள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு குறைவாக இருத்தல் அல்லது 34 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் அல்லது 2 குழந்தைகளுக்கும் இடைவெளி வந்து 2 ஆண்டுகளுக்கு குறைவாக இருத்தல், இதுதான் வந்து ஆபத்தான கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக பாரா தடகளத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 2 பதக்கம் வந்து உறுதியாக இருக்குது. ஜப்பானில் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 1 வெள்ளியும் 1 வெண்கலம் அப்படின்னு 2 பதக்கங்கள் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. T47 உயரம் தாண்டுதல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் நிஷாத் குமார் வந்து 1.99 மீட்டர் தாண்டி 2ஆம் இடம் பிடித்து வெள்ளியை கைப்பற்றிருக்காரு. களத்திருந்த மற்றொரு இந்திய வீரரான ராம்பால் வந்து பார்த்திங்கன்னா 1.90 மீட்டரை எட்டி 6ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம், ஓகேங்களா, 2ஐயும் உறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் ஜோதியாராஜி 100 மீட்டர் தங்கமும் 200 மீட்டர் வெண்கலமும் இருக்காங்க. அது இல்லாமல் முகமது அப்சல் வந்து 800 மீட்டரில் தங்கமும்
அனிமேஜ் குஜார் வந்து 200 மீட்டர் வெள்ளியும், தேஜஸ் சிரிச்சே வந்து பார்த்திங்கன்னா 110 மீட்டரில் வந்து வெள்ளி பதக்கமும் வென்றிருக்கிறாங்க. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் பந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா UCI கிளாஸ் 11 பிரிவில் வந்து கிளாஸ் 1 பிரிவில் இந்தியாவின் ரொனால்டோ சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். இந்த டேட்டா முக்கியம், சரிங்களா. கோப்பை வென்றார் ஸ்வியாடெக், ஓகேங்களா. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்வியாடெக் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இது டேட்டா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. உலகின் நம்பர் 1 வீராங்கனையான இவர் இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸின் அரினா சபலன்காவை வந்து வீழ்த்தி இந்த கோப்பையை வந்து வென்றிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு 6.33 கோடியும், இரண்டாவது பரிசு அந்த சலபன்காவுக்கும் 3.31 கோடியும் வந்து கொடுத்துருக்குறாங்க பரிசு தொகையாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தின் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து வாகை சொல்லியிருக்காங்க. உலகின் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை வீரரான சாத்விக் அவரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 29வது நிலை இணையான சீனாவின் சென்போயாங் லியூவை வந்து தோற்கெடுத்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இதுவும் முக்கியம், ஓகேங்களா. 2 பேருமே சாம்பியன், 2மே இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சுற்றுகள், இப்போ வந்து சாம்பியனே ஜெயிச்சிட்டாங்க 2 பேரும், ஓகே. 2மே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லிங்க் இணைய சேவை வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் தொடங்கி வச்சிருக்காரு. இந்தோனேஷியாவில் பாலி தீவில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க தொழிலதிபரான எலான் மஸ்க் தனது SpaceX நிறுவனத்தின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. தெற்காசியாவில் 27 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 3 நேரமன்றங்களில் பறந்து விருந்திருக்கும் 17,000 தீவுகளை கொண்ட நாடாகும் இந்தோனேஷியா, ஓகேங்களா. இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா SpaceX நிறுவனத்தோடைய ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளுடைய கனெக்ட் செய்யப்பட்ட இணைய சேவை வந்து தொடங்கியிருக்கிறாங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டீப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானதான், இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த PDF இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.